AngularJS ஓட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு AngularJS ப்ராஜெக்ட்டை எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் செட்டப், ஒரு ப்ராஜெக்டை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த AngularJS ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மொத்தம் 3 விதமான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும் சிஸ்டமில். ஒன்று வந்து Node.js, அதுக்கப்புறம் NPM, அதுக்கப்புறம் Bower. ஓகே, ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரையும் எங்கேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. Node.js.orgல உங்களோட OS என்னவோ அந்த OSக்கு ஏற்ற என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது விண்டோஸ் 8.1 OS. ஸோ 64 பிட் வெர்ஷன் தான் எனக்கு வேணும். ஸோ நான் 64 பிட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச பிறகு NPM இன்ஸ்டால் பண்ணோம். NPM வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் NPM install -g அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா NPM இன்ஸ்டால் ஆகிடும். இஃப் யூ ஆர் அ லினக்ஸ் யூசர், sudo அப்படின்னு போட்டு NPM install NPM -g அப்படின்னு போட்டிங்கன்னா NPM இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ NPM வச்சுக்கிட்டு பவர் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ NPM install -g பவர். ஸோ இந்த -gன்றது வேறு ஒன்றும் இல்லை, குளோபல் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த -g. ஸோ நீங்கள் ஒன்ஸ் -g பவர்னு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் எத்தனை ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் நீங்கள் பவரை திருப்பி இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பிகாஸ் பவர் வந்து குளோபலாக உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பவர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பவர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த மூணுமே இன்ஸ்டால் ஆன பிறகு இது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போது. ஸோ ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் நோட் அப்படின்னு டைப் பண்ணி -v அப்படின்னு போட்டிங்கன்னா நோடோட வெர்ஷன் வரும். இந்த வெர்ஷன் வந்துட்டாலே நோட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் NPM -vன்னு போட்டிங்கன்னா ஸோ NPM ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் பவர் -v அப்படின்னு போட்டிங்கன்னா பவரோட வெர்ஷன் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த மூணு அப்ளிகேஷனும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களோட வேம்ப் டைரக்டரியில் இல்லை உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேம்ப் டைரக்டரிக்கு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ரீடைரக்ட் பண்ணிக்கங்க. ரீடைரக்ட் பண்ணிவிட்டு ஸோ எம்டி ஃபோல்டர், நான் இப்போது இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பவர் init அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த பவர் init அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பவர்.json க்ரியேட் பண்ணும். அந்த பவர்.json க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ்லாம் நம்மகிட்ட கேட்கும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்டர் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்றது ஆங்குலர் ப்ராஜெக்ட் செட்டப் அப்படின்றது நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக எம்டியில் விட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பவர்.jsonோட ஸ்கிரிப்ட் ஃபைல். இது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது கேட்குது. ஸோ லுக்ஸ் குட், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணால் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பவர்.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று லோட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பவர்.json. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு angular.js அப்படின்ற அந்த ஃபைல் நம்ம உள்ளே கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ angular.js உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா பவர் இன்ஸ்டால் angular -save. இந்த பவர் இன்ஸ்டால் angular -save அப்படின்னா என்னன்னா இந்த -save அப்படிங்கிறது உங்களோட பவர்.json அப்படின்ற அந்த ஃபைலை வந்து அப்டேட் பண்ணும். here dependencies angular 1.4.8 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பவர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆங்குலர்னு ஒரு ஃபோல்டரில் ஆங்குலரோட எல்லா டிபெண்டன்சி ஃபைல்ஸும் லோட் ஆகிடுச்சு. ஸோ angular.js, angular min.js எல்லாமே இதுக்குள்ளே லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து இனிமேல் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்க போகிற ஃபோல்டர், ஆப் அப்படிங்கிறது. இந்த ஆப் அதாவது நம்ம க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ், அதாவது index.html சம்திங் எல்லா ஜேஎஸ் ஃபைலும் இந்த ஆப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். இதை விட்டுட்டு வெளியில் வந்தால் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ
ஆப்ன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஒரு index.html அப்படின்ற ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த index.html நத்திங் பட் ஒரு சிம்பிள் HTML ஃபைல் ஆங்குலர். ஸோ இந்த ஆங்குலரோட பாடியில் கீழே ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த angular.js ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ angular.jsங்கிறது எங்கே இருக்குது? ஸோ நம்ம இப்போது ஆப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் index.html. இங்கேருந்து ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு பவர் காம்பனன்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஆங்குலருக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன் ஸ்டெப் பேக் போனோன்னா என்ன பண்ணணும்? /பவர் காம்பனன்ட்ஸ் பவர் _ PONENTS பவர் காம்பனன்ட்ஸ் /angular/angular.js. ஓகே. ஸோ எப்பவுமே இங்கே ஒரு விஷயம் என்னென்னா ஆங்குலருக்குள்ளே angular.js அண்ட் angular.min.js அப்படின்னு 2 ஃபைல் இருக்கும். angular.min.js ஃபைலை நீங்கள் லோட் பண்ணக்கூடாது. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் angular.jsஐ நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான எரர்ஸ் வருது, என்ன மாதிரியான ரிப்போர்ட் வார்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ரீடபிள் ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். angular.min.js யூஸ் பண்ணிங்கன்னா அதை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுற வரைக்கும் angular.js யூஸ் பண்ணிங்க. ஒன்ஸ் டெவலப் பண்ணி முடித்த பிறகு angular.min.js நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இப்போது ஆங்குலர் ஃபைலை நம்ம லோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆங்குலர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ HTML நான் இந்த இடத்துல ng app அப்படின்றத சொல்லிவிட்டு, ஸோ தட் இது ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் ப்ரௌசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி ng app அப்படின்றத சொல்கிறது மூலிமா. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாடியில் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் டைப் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் 2+1 அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்? இது எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வேல்யூஸை கன்சிடர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போது சி 3ன்னு வருது. ஓகேவா? ஸோ இது இப்படி 3ன்னு வந்துருச்சுன்னா இப்போது இந்த இடத்துல நான் 2+1 போட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து 3ன்னு வருது. இந்த இடத்துல நான் 5+10 அப்படின்னு போட்டேன்னா 15. ஓகே. ஸோ இது என்னென்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது உள்ள ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான வரணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆப்குள்ளே தான் index.html இருக்கும். இந்த index.htmlக்குள்ள JS அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஸோ app.js. ஸோ இந்த app.jsஐ நம்ம ஆங்குலர் லோட் ஆனதுக்கு அப்புறம் இதை உள்ள லோட் பண்ண போகிறோம். ஸோ js/app.js. ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு உள்ள JS பக்கத்தில் CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதுக்கப்புறம் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதுக்கப்புறம் வியூஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். இந்த வியூஸ் அப்படின்ற ஃபோல்டர் ப்ளஸ் ஜேஎஸ்குள்ளே நம்ம நிறைய ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம்.